டிஎன்பிஎஸ்சி நடத்தும் VAO தேர்வில் பொதுத்தமிழ் நீக்கப்பட்டுள்ளது. குரூப் 2 மற்றும் 4 தேர்வுகளில் தமிழ் பாடத்துக்கான மதிப்பெண்களும் குறைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் மாநில அளவில் முதன்மை பணிகளான துணை கலெக்டர், DSP, முதல் இளநிலை உதவியாளர், தட்டச்சர் வரை தேர்வுகள் நடத்தப்படுகிறது. குரூப் 1 தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் TNPSC மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்நிலையில் குரூப் 2 மற்றும் 4 தேர்விலும் பாடத்திட்டத்தை மாற்றியமைத்து 72 பக்கம் அடங்கிய புதிய பாடத்திட்டத்தை தேர்வாணைய இணையதளம் வெளியிட்டுள்ளது. இதன்படி குரூப் 4 தேர்வில் இதுவரை 100 மதிப்பெண்கள் பொது அறிவு பகுதிக்கும் 100 மதிப்பெண்கள் பொது தமிழுக்கும் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய பாடத்திட்டத்தின்படி பொது அறிவு, புத்தி கூர்மை, சிந்தித்து விடையளித்தல் உள்ளடக்கிய பகுதியிலிருந்து 150 வினாக்கள் கேட்கப்படும். இதற்காக 225 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. எஞ்சியுள்ள 50 வினாக்கள் மட்டுமே பொதுத்தமிழிலிருந்து கேட்கப்படும். இதற்காக 75 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் குரூப் 2 தேர்விலும் பொதுத்தமிழ் பகுதி நீக்கப்பட்டு அனைத்து மதிப்பெண்களும் பொது அறிவுக்கே ஒதுக்கப்பட்டுள்ளது. VAO தேர்வில் இதுவரை 100 மதிப்பெண்கள் பொதுத்தமிழுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது பொதுத்தமிழ் பகுதி முழுவதுமாக நீக்கப்பட்டுள்ளது. TNPSCயின் புதிய பாடத்திட்டத்தில் தமிழ் பாடத்திற்கான முக்கியத்துவம் குறைக்கப்பட்டுள்ளது தேர்வாளர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.